சென்னை அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நீடிப்பதால் சென்னையில் கனமழை தொடர்கிறது. மழை நிலவரம் குறித்து வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி பார்த்திபன். நேயர்களுக்கு வணக்கம். இந்த புயலானது டிட்வா ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா, இது சென்னைக்கு பக்கத்தில் இந்த கண்பகுதி பார்க்குறோம் இல்லையா, இது சென்னைக்கு பக்கத்திலேயே நிலை கொண்டிருக்கு. இது நாளைக்கு வரையுமே கூட இதே சூழ்நிலை தான் நீடிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வரைபடம் காட்டக்கூடிய தகவலாக இருக்குது. செயற்கைக்கோள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், செயற்கைக்கோள் வரைபடத்தில் முழுக்கவுமே சென்னை உள்ளிட்ட பகுதிகள், காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகள், நெல்லூர், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் வரைக்குமே இந்த மேகக்கூட்டங்கள் இருக்குது. இந்த மேகக்கூட்டங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து நமக்கு மதியம் மட்டும் இல்லை, இரவு வரைக்குமே நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த புயலானது எப்போ வலுவிழக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வரைபடம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், சரியா இப்போ மதியம் 1 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இன்னமும் இன்னைக்கு மதியம் வரைக்குமே அதே இடத்துல தான் நீடிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில், சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலை வரைக்குமே இது மதியம் வரைக்குமே நீண்டு தொடர்ந்து அடுத்த நாள் வரைக்குமே ஒரு நீடிக்கக்கூடிய வாய்ப்புகளாக தான் இருக்குது. நாளைக்கு வரைக்குமே இது நீடிச்சு அதற்கு அடுத்தபடியாக வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால என்ன ஆகும், எந்தெந்த பகுதிகளில் மழை நீடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு சென்னையினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும், சென்னை அடுத்து இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகள்லாம் இந்த மழையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு அதாவது இப்போ லேசான மழை தான் இருக்கும். சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னைக்கு மதிய வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். மதியத்திற்கு மேலே இந்த மழையினுடைய தீவிரம் எவ்வாறா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்சம் இந்த மழையினுடைய தீவிரம் மதியத்திற்கு மேலே அதிகரிக்க தான் செய்யுது. இது சென்னை மட்டும் இல்லைங்க, மற்ற டெல்டா பகுதிகளிலுமே இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க செய்யுது. பார்த்தீங்களா, நமக்கு இங்கே கலர் மாறக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்களே. சென்னையில் கொஞ்சம் மதியத்துக்கு மேலே மழை ஒரு இடைவேளை கொடுத்து என்ன ஆகுதுன்னா, திரும்பியும் இங்கே தென் மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரத்தை அதிகரிக்குது. இந்த காற்றினுடைய டிராவல் வந்துட்டு தென் மாவட்டங்கள் வரைக்கும் நீடிக்கிறதுனால மதியத்திற்கு மேலே தென் மாவட்டங்களையும் மழை நீடிக்குது. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஒரு சிறு இடைவெளி விட்டு நாளைக்கு திரும்ப செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குது. பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை மதியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது 12 மணி நிலவரப்படி. நாளைக்கு எங்கெங்கெல்லாம் மழை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம், வந்தவாசிலெல்லாம் நாளைக்கு மதியம் ஒரு அதிகனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திண்டிவனம், செய்யூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள், தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக கடலூர் உள்ளிட்ட இடங்கள் வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் இருக்குது. ஏன்னா இந்த புயல் இருக்கு இல்லையா, டிட்வா, இது இன்னும் வலுவிழக்காமல் இருக்கிறதுனால இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். சரி, அப்போ இன்னைக்கும் மழை ஓயாது, நாளைக்கும் ஓயாது அப்படின்னா எப்போதான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தான் இந்த மழையினுடைய தீவிரம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு இந்த லேசான மழை மதியத்துக்கு மேலே கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சு திரும்ப நாளை அதிகாலையிலிருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிட்வா புயல்னால 2 நாளைக்கு நம்ம தொடர்ந்து மழை எதிர்பார்க்கலாம். இது வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமில்ல, தென் மாவட்டங்களையும் இந்த மழையினுடைய தீவிரம் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் வரைகலை விளக்கம் நமக்கு காட்டக்கூடிய காட்சிகளா இருக்கு நேயர்களே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.